எவ்வளவுதான் நாங்கள் பணங்களை சம்பாதிச்சாலும் அந்த உறவு என்றதே இல்லை. எனக்கு எங்களோட அப்பாவை 15 வயசு வரைக்கும் தெரியாது. வேரிதாஸ் தமிழ் பணி அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் திவ்யாவின் அன்பான வணக்கங்கள். நேயர்களே, நம்ம போன எபிசோட்ல எப்படி மொழிப்பற்றோடு இருக்காங்க இலங்கை மக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்ம புலம்பெயர்ந்தவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். தந்தை அவர்களே, இந்த இந்த மக்கள் எவ்வளோலாம் புலம்பெயர்ந்து அங்கே போகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நேயர்களுக்கு நீங்கள் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இலங்கையில் இருந்து இந்த புலம்பெயர்ந்து போனவங்கள் என்று நாங்கள் பார்த்தா இது 1980களிலேயே தொடங்கிட்டுது. அதுக்கு முதலே தான் இருந்தது என்றாலும் 1980ஆம் ஆண்டுல தான் அதிகமா இந்த பிரச்சனைகள், இந்த ஜூலை கலவரம், அதுக்கு பிறகு அதிகமான இலங்கை தமிழர்கள் வேற வேற நாடுகளுக்கு தங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காகவும் தங்களோட குடும்பத்துக்காகவும் சொந்த நாட்டை விட்டுட்டு அந்த ஈழத்தை விட்டுட்டு போனதை வரலாறுல நாங்கள் பார்க்கலாம். அதிகமா இங்கதான் இந்தியாவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 3 லட்சம் பேரு கிட்ட இங்க வந்திருக்கிறோம். அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தா வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யூரோப் கண்ட்ரிஸுக்கும் போயிருக்கிறாங்க. இப்ப ஒரு 5 தொடக்கம் 10 லட்சம் மக்கள் ஈழ தமிழர்கள் கூட இப்படியான நாடுகள்ல இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஆனா இங்க போன உடனே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோன்னா அப்படியே உடனே வெல்கம் பண்றதே இருக்காது. ஏற்கனவே இங்க அதாவது இலங்கையில இருந்து போராக்கள் பிரச்சனைகளோட தான் போவாங்க, உயிருக்கு அச்சுறுத்தலோட, எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நாட்டுக்காக தன்னை மக்களுக்காக போராடிட்டு தான் அவங்க தப்பிச்சு போவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அங்க போன உடனே கிடைக்கிற பேர் அகதிகள், இல்லாட்டிக்கு தீவிரவாதிகள். இதெல்லாம் சில வேளை இமோஷனலா இதெல்லாம் காயப்படுத்தும். என்னடா ஒருத்தர் தெரியாத இடம், ஒன்றுமே தெரியாத மொழி, தெரியாத பிடிக்காத சாப்பாடு, ஒருத்தருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த சவால்கள் எல்லாம் அவங்க சந்திச்சு கொண்டுதான் இருப்பாங்க. குடும்பத்துல எத்தனையோ வருஷமா பிள்ளைகளே தெரியாது. எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு எங்களோட அப்பாவை 15 வயசு வரைக்கும் தெரியாது. குடும்பமா தானே ஃபாதர் அங்க போவாங்க? இல்ல அப்படி எல்லாம் இல்ல. அவர் அப்பா மட்டும் போயிடுவார், இல்லாட்டிக்கு மகன் மட்டும் போயிடுவார். ஏனென்றா யாரு இங்க பிரச்சனையோ யாருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலோ அவங்களாம் தப்பிச்சு போவினும் ஏதோ ஒரு இதுக்காக. அப்பாவே 30 வருஷம் பார்க்காத ஆட்கள் எல்லாமே இருக்குது. மகன் ஒரு 15 வயசுல போனவன் இது வரைக்கும் இப்ப 60 வயசா போயிருக்கும் இது வரைக்கும். நீங்க 15 வருடமா பாக்கல அப்படின்றது அதனாலதான் அதான் எங்களோட அப்பா இதான் பிரச்சனையால போயிட்டார். ஏன்னா 15 வயசுலதான் திருப்பி அவரை நான் பார்த்தேன். அப்படியான இதுகள் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே இந்த தியாகங்கள் தான். அதோட சில நாடுகளுக்கு நாங்க போனா திரும்பி இலங்கைக்கு மட்டும் நாங்க வரையலாது. அங்க அந்த நாட்டுக்குரிய சிட்டிசனை நாங்க மாறிடுவோம். ஆனா இலங்கைக்கு மட்டும் அவங்க திரும்பி வர முடியாது. ஒரு என்னடா நாங்க அங்க போய் சொன்ன காரணம் இங்க எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அப்ப திருப்பி என்ன நீங்க அங்க போகலாம், இந்த நாட்டுக்குரிய சிட்டிசன் ஆயிட்டீங்க நீங்க, ஆனா நீங்க இலங்கைக்கு மட்டும் போகல, மற்ற நாடு எல்லாத்துக்குமே போகலாம். அதிகமான ஆட்கள் இந்தியாவிலதான் திருமணம் செய்வாங்க. விட்டு போனவங்க ஒரு சிலர், ஒருத்தர் 2 பேர் போவாங்கன்னு சொன்னீங்களா, அப்படி போனவங்க இங்க வரவே முடியாத சூழ்நிலைன்னா இப்ப கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அதான் சொன்னேன், இந்தியாவிலதான் அதிகமான ஆட்களுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, இலங்கையில இருக்கிற அம்மா அப்பா இந்தியாவுக்கு வருவினோம், ஒரு பிரான்ஸ்ல இருக்கிற மகன் இந்தியாவுக்கு வருவினோம், அங்க பாப்பினம், கல்யாணத்தை செய்வினோம், திருப்பி போயிடுவினோம். இப்படியான இதுகள்லாம் சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அங்கேயும் போய் உடனே வேலைகள் என்றும் இல்லை. பிள்ளைகளுக்கு படிப்புண்டாலும் மொழியை அவங்க பாதுகாக்கணும், அவங்களுக்கு அதையும் பார்க்கணும். இப்ப தமிழ் ஸ்கூலோ அப்படியும் இருக்காது. அதோட அவங்களோட வாழ்வாதாரம், வீடுகளோ சரி, அங்க இருக்கிற பொருளாதாரத்துக்கு தாக்கு பிடிக்கணும், அவ்வளோத்துக்கு கஷ்டப்படணும். அதோட அவங்க இலங்கைக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஈழ தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்கிற மற்ற நாடுகள்ல நல்ல நிலையில இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிலையில அவங்களோட பிள்ளைகளும் இருக்குது, பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, படிச்சு ஈவன் பார்லிமெண்ட்ல கூட இருக்கிறார்களா இருக்கிறாங்க. அப்படி இப்ப வளர்ந்து கொண்டு வர்றாங்க. அதையும் நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒன்றுதான். இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்குள்ளேயும் அவங்க வளர்ந்துட்டு வெளியில வராங்க.
இது முன்னேற்றம் அடைஞ்சாலுமே கூட இப்ப ஒருவேளை ஒருத்தவங்க அங்க போறாங்க, இப்ப இவங்களால எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்காது, அவங்களால எந்த சப்போர்ட்டும் இருக்காது. இந்த சூழ்நிலைக்கு இடையில எப்படி அவங்க அடிப்படையில இருந்து அவங்க வருவாங்க, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு சின்ன கடைகளை போட்டு அப்படித்தான் முன்வர்ற ஆட்களா இருக்கிறாங்க. நீங்கள் யூரோப்ல போய் பார்த்தாலோ வேற வேற நாடுகள்ல பார்த்தா அடிப்படையா ஒரு கூலி வேலை செஞ்சுதான் அவங்க முன்னேறி தாங்களும் முன்னேறி அதே மாதிரி இலங்கையில இருக்கிற தங்களோட குடும்பங்களையும் முன்னேற்ற ஆட்களா தான் இருக்கிறாங்க. கடினமான வேலை செய்யக்கூடிய ஆட்களா அவங்க இருக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஓகே, அதான் அந்த ஒரு பிரிவுக்கு அப்புறம் அவங்க சந்திக்கவே முடியாது இல்ல ஃபாதர், இங்க வரவும் முடியாது. பட் இன்கம் வைஸோ அது வைஸோ எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு? எப்படி இது பேங்க் மூலம் அனுப்புறது தானே, அப்படியான இதுகள் எஸ் அப்படியான இதுகள் இருக்கு. சில நேரங்கள்ல எவ்வளவுதான் நாங்கள் பணங்களை சம்பாதிச்சாலும் அந்த உறவு என்றது இல்ல. அம்மாவை இதுவரைக்கும் நான் பார்க்கல, அப்பாவை பார்க்கல, சகோதரன் பிள்ளைகளை கூட எனக்கு நேரடியா தெரியாதுன்றது எப்பயுமே அந்த வலி அவங்களுக்கு இருக்கும். அதோட இந்த பெயர் அகதி என்ற அந்த பெயர் எப்பொழுதுமே அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் இந்த புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு. அதை தாண்டி ஒரு குடும்பமா திரும்பவும் இணையணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சவாலா இதுவரைக்கும் பெரிய சவாலா தான் இருக்குது. சூப்பர் ஃபாதர், அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க புலம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கறத பேசணும். இன்னும் அடுத்தடுத்ததுல தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். நன்றி. தேங்க்யூ. அன்பு நேயர்களே, அருட்தந்தையோட இலங்கை புலம்பெயர்ந்தவர்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றத நம்ம பேசணும். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை அவரோட பகிர்ந்துக்குவோம். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.